உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கண்டிப்பாக பரத்திலிருந்து பதில் வருகிறது. கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை ஏற்ற வேளையில அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா, எபிரேய வார்த்தை இல்ல, கிரேக்க வார்த்தை ஜோயே. இந்த ஜோயே அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நாள்ல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்தது அப்படிங்கிறத குறித்து ஆழமான ஒரு தியானம் நடந்தது. ஏன்னா அதுல பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள எத்தனை பேருக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்மள அநேகர் அந்த திருப்தியான வாழ்க்கை இருக்கிறது என்று தைரியமாக நம்மால சொல்ல முடியல. ஆனா வேத சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதற்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, திருப்பும் பொழுது இந்த ஜோயே வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ளுவோம். அதாவது சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இன்னுமே நிறைவேறாமல் இருக்கலாம். சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா அது தேவன் அருளுகிற இந்த ஜோயே வாழ்க்கையை தடுக்காது. இந்த ஜோயே வாழ்க்கை அப்படிங்கிறது காட் கிவன் லைஃப், தேவன் அருளிய வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆண்டவர் சுவாசத்தையும் வைத்திருந்தார், ஜீவனையும் வைத்திருந்தார். போத் பிரெத் அண்ட் லைஃப். அதனாலதான் ஆண்டவர் அவனை ஜீவாத்துமாவானான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரெத் அப்படிங்கிறது உசுறு. அது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம லங்ஸ் அந்த காற்றை வெளியில இருந்து எடுத்து உள்ள இருந்து வெளியில அனுப்புது இல்லையா, அதுதான் பிரெத். ஆனா லைஃப், ஜீவன் அப்படிங்கிறது ஆண்டவரிடமிருந்து வந்தது. அவர் ஊதினார், நாசியில ஊதினார். அவருடைய உயிர், அவருடைய ஜீவன், அவருடைய ஆவியானவரை நமக்குள்ள அவர் ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பாவம் செய்த பொழுது இந்த பிரெத், இந்த உசுறு அது இருந்தது, அதுக்கு எதுவுமே சேதமாகல. ஆனா அவனுக்குள் இருந்த தேவனுடைய ஜீவன் அது அவனை விட்டு போயிட்டு. அதனாலதான் அந்த கனியை நீ சாப்பிட்டா நீ மரித்து போவாய். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது இந்த தேவன் அருளிய ஜீவனை நம்ம இழந்து போகிறோம். அப்ப இந்த ஜீவனை மறுபடியும் கொடுக்கும்படியாதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். யோவான் 10:10 அவர் சொல்றாரு, நான் என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜோயே ஜீவன் நமக்குள்ள எப்ப வருகிறது அப்படின்னா, இயேசுவை கர்த்தராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது இந்த ஜோயே ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்து விடுகிறது. அப்ப இந்த ஜோயே ஜீவன் அதாவது நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். ஏன்னா ஆண்டவருக்குரிய எல்லா காரியங்களுமே நித்தியமானது, அதுக்கு ஒரு நாளும் முடிவே கிடையாது. ஆண்டவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு மரணம், ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடங்கினார்னா அதுக்கு முடிவே இருக்காது. அப்ப நமக்குள் இந்த ஜீவனை மறுபடியும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் நம்மளை புது சிருஷ்டி, புதிதாய் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது. அப்ப இப்ப நீங்க சொல்லணும், இந்த தேவன் அருளிய ஜோயே வாழ்க்கை, இந்த தேவனுடைய ஜீவன் உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்குதா அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளயும் இந்த ஜோயே வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது. இந்த ஜோயே வாழ்வு, ஜோயே ஜீவன்கிறதா இருக்கிறதுலயே உயர்ந்த ஒரு ஜீவன். ஏன்னா இது தேவனிடத்திலிருந்து வர்றதுனால இது உயர்ந்த ஒரு ஜீவனாக இருக்கிறது. யோவான் 3:16 அது இவ்விதமா சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவர் நித்திய ஜீவனை நமக்கு அருளினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நித்திய ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள வந்திருக்கிறது. ஏன்னா யோவான் 14:6 இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 1 யோவான் 5:11 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. யோவான் 1:4 பார்த்தா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. எங்கெல்லாம் நான் ஜீவன் சொல்றேனோ அது எல்லாமே ஜோயே வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல ரோமர் 8:11 நேற்று காலையில செய்தியில இதே வசனத்தை கடைசியாக பாஸ்டர் சொன்னாங்க. அதாவது மிக மிக அருமையான ஒரு வசனம். ரோமர் 8:11 விதமா சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர், அந்த ஜீவன் நமக்குள்ளேயும் இன்று வாசம் செய்கிறார். இந்த ஜோயே வாழ்க்கையோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் 1, இது நித்தியமானது. அதாவது காலத்தால இதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு முறை நமக்குள்ள இந்த நித்திய ஜீவன் வந்து விட்டால் அது அப்படியே நிலைத்திருக்கும். இது நமக்குள்ள தொடங்கப்பட்டிருக்கிறது, ஆனா இது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். 2வது, இந்த நித்திய ஜீவனுக்கு தெய்வீக குணம் இருக்கு. இட் ஹாஸ் டிவைன் நேச்சர். அப்ப இந்த ஜோயே ஜீவன் நமக்குள்ள வந்ததுனால நமக்கு தேவனுக்குரிய குணங்கள் நமக்குள்ள வளரும், நமக்குள்ள பெருகும். இப்ப மனுஷனுக்குரிய ஒரு ஜீவன் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு மனுஷ சுபாவங்கள் இருக்கு இல்லையா? யோசிப்பது, அதே போல மனுஷனுக்கு வேலை பார்க்கணும், குடும்பத்தை நடத்தணும், இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஜீவனுக்குள்ளேயே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த தெய்வீக ஜீவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது தெய்வீக குணங்கள் நமக்குள்ள வளரும். 3வது, இது நிறைவானது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறதும் அதுதான். இந்த ஜோயே ஜீவன், தெய்வீக ஜீவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது நிறைவை நமக்கு கொடுக்கும். அப்ப என்னெல்லாம் நிறைவை கொடுக்கும்? எதுலெல்லாம் நிறைவை கொடுக்கும்? சந்தோஷத்துல, சமாதானத்துல, தேவனை குறித்த சித்தம், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தம், இது ஒவ்வொன்றிலையும் நிறைவை கொடுக்கும். நான் ஏன் அன்னைக்கு பாஸ்டர் சொல்லும் பொழுது இந்த தெய்வீக ஜீவன், அதாவது ஒரு திருப்தி உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்னப்ப நான் ஏன் கையை உயர்த்தினேன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனை குறித்த அறிவுல நான் நடக்கிறேன். எனக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. நான் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவள், கிறிஸ்துவால் முத்திரிக்கப்பட்டவள், கிறிஸ்துவின் மகள் நான். அப்ப அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள்ள இந்த திருப்திய நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். எப்ப இந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு, இந்த ஜோயே ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அது நாளுக்கு நாள் வளர்கிறது அப்படிங்கிற இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு எனக்குள்ள வந்ததோ, எனக்கு எது இருக்கோ இல்லையோ, உலக பிரகாரமான பொருட்கள், உலக பிரகாரமான சாதனைகள், காரியங்கள் இந்த தெய்வீக ஜீவனை தடுக்க போறது கிடையாது. சரீரத்துல பலன் கூட குறைந்து போயிருக்கலாம், எனக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கலாம், இதை இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவு செய்ய முடியாது அப்படின்னு இருக்கலாம். ஆனா எனக்குள் இருக்கிற தெய்வீக ஜீவனுக்கு ஒரு தடையே கிடையாது. அது பெருகும், நாளுக்கு நாள் பெருகும். இந்த தெய்வீக ஜீவன் மூலமாய் வருகிற சமாதானம், சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன், என்ஜாய் பண்ணுகிறேன். இதை எப்ப நான் அறிக்கை செய்து இந்த ஜீவனுக்குள்ள நடக்க ஆரம்பித்தனோ,
அப்ப எனக்குள்ள உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் நிரப்பிக்கொண்டே இருக்கிறத நான் உணர்கிறேன், அனுபவிக்கிறேன். ஸோ இந்த நாள்ல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வரணும். இந்த தெய்வீக ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அது பெருகுகிறது. இது நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நம்மளை சுற்றிலும் எவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யாது. அது இந்த தெய்வீக ஜீவனை தடுக்காது. இந்த தெய்வீக ஜீவன் எனக்குள்ள மட்டும் இல்ல, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் இது ஊடுருவி செல்லக்கூடிய வல்லமை இருக்கிறது. இட் ஓவர்ஃப்ளோஸ், இட் இன்டர்ஃபியர்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற இந்த தெய்வீக ஜீவன் நான் எடுக்கிற முடிவுல அது ஊடுருவி செல்லும். என்னுடைய குடும்பத்துக்குள்ள இந்த தெய்வீக ஜீவன் ஊடுருவும். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை இந்த தெய்வீக ஜீவன் தொடும். அப்ப என்ன ஆகும்னா, மறித்து போயிருக்கிற காரியங்கள், தடைபட்டிருக்கிற காரியங்கள்லாம் இந்த ஜீவன் பட்ட உடனே அது உயிர்ப்பிப்புக்கு வருகிறது. குறிப்பா இன்னும் ஆழமா சொல்லணும்னா, இந்த தெய்வீக ஜீவன் எனக்குள்ள எழுப்புதலை கொடுக்கிறது, அந்த அந்த உயிர்ப்பிப்பை கொடுக்கறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை அது ஒரு உயிர்ப்பிப்பை கொடுக்கிறது. இந்த ஆழமான இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாததுனாலதான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் புது சிருஷ்டியாக்கப்பட்டும் புது சிருஷ்டியா வாழல. கிறிஸ்து கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி சமாதானத்தை அனுபவிக்காமலேயே இருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நான்காவதாக இந்த தெய்வீக ஜீவன் உருமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். முதல்ல இது நித்தியமானதுன்னு சொன்னேன். ரெண்டாவது, இந்த தெய்வீக ஜீவன் தெய்வீக குணங்களை கொடுக்கும். மூன்றாவது, இது பெருகும், அபண்டன்ட். நான்காவது, இது மாற்றத்தை கொடுக்கும், மறுரூபத்தை கொடுக்கும், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இது இருதயத்தை, சிந்தைய, லைஃப் ஸ்டைல இந்த ஜீவன் மாத்திரும். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஜீவன் இருக்க போய் தான் அவன் மனுஷனாவே வாழ்றான். அவனுக்குரிய குணாதிசயம் அவனை நம்ம மனிதன் அப்படின்னு சொல்றோம். அப்ப மிருகத்துக்குள்ள அதுக்குரிய ஒரு ஜீவன் வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அது மிருகமா வாழ்கிறது. அப்ப இந்த தெய்வீக ஜீவன் எந்தெந்த மனுஷனுக்குள்ளலாம் இருக்கோ அவனுடைய இருதயம், சிந்தை, அவனுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடும். அதனாலதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. எப்ப இந்த தெய்வீக ஜீவன் எங்களுக்குள்ள வந்ததோ, ஜாதியின் கட்டிலிருந்து உடைக்கப்பட்டோம். அதே போல மனுஷர்களுடைய பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்பட்டது. ஏன்னா இந்த ஜீவன் சும்மா இல்லை, இதை உடைக்க ஆரம்பித்தது. இதுல இருந்தெல்லாம் உடைத்து தேவனுடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து செயல்படுவதற்கு எங்களுக்குள்ள தைரியம் வந்தது. அதனாலதான் குடும்பத்தை விட்டு பிரிந்தோம். தேவனுடைய சித்தம் இதுதான். அதுக்கு நீங்க செய்து மியூட்ல போடுங்க. இந்த சித்தத்துக்கு நேராக யாரெல்லாம் ஒத்து வரலையோ அவங்களை விட்டு சில காலம் எங்களால பிரிய முடிந்தது. அவங்க புரிந்து கொள்ற வரைக்கும் நாங்க பிரிந்து கொண்டோம். தேவனுடைய சித்தம் ஒன்றே, செய்வது ஒன்றே எங்க வாழ்வின் நோக்கமாக மாறி போனது. ஸோ அதனால இன்றைக்கு நான் இதோடு கூட முடிக்க விரும்புகிறேன். முதல் பார்ட், இந்த ஜோயேல இந்த முதல் பார்ட்டை தியானிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜீவன் பரிபூர்ணமாய் விளங்கும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என் ஆடுகளுக்கு அந்த ஜீவனை நான் பரிபூர்ணமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப யோவான் 10:10 அவர் சொன்னதை இன்றைக்கு நம்ம வாக்கு தத்தமா எடுத்துக்கொள்வோம். தேவனே, எனக்குள்ள இந்த பரிபூர்ண ஜீவன் பெருகட்டும் என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இந்த ஜீவன் எனக்குள்ள இருக்குதுங்கிறதே நான் தெரியாம இருந்ததுனாலதான் அந்த திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி நீங்க அறிக்கையிடுங்க. உங்க அறிக்கையை ஆண்டவர் பார்க்கட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எத்தனையோ வேலைகள்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை உணர முடியாத குருடர்களாக, உணர்வற்றவர்களாக நாங்க இருந்திருக்கிறோம்பா. எங்களை மன்னிங்க. மேக் அ சென்சிபிள் லார்ட். எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது தெய்வீக ஜீவன், நீர் அருளிய ஜீவன். இந்த ஜீவன் அப்பா
அது நித்தியமானது, தெய்வீக குணங்களை உடையது, நிறைவை தரக்கூடியது, திருப்தியை தரக்கூடியது, மறுரூபத்தை தரக்கூடிய இந்த தெய்வீக ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாள்ல அறிக்கையிடுகிறோம். இந்த தெய்வீக ஜீவன் எங்களுக்குள் இருந்து அது பெருகி எங்கள் குடும்பத்தை, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை அது அப்பா தொடுவதாக, ஊடுருவி செல்வதாக, மறுரூபத்தை கொண்டு வருவதாக, அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தெய்வீக ஜீவன் எங்களுக்குள் இருப்பதால் சமாதானம், சந்தோஷம், நிறைவு எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறதப்பா. அதை மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த தெய்வீக ஜீவனானது பாவ சுபாவங்களை எல்லாம் மேற்கொண்டு தெய்வீக சுபாவங்களை எங்களில பெருகச் செய்வதாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இன்னும் இந்த தெய்வீக ஜீவனை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் தொடர்ந்து பழைய சுபாவத்தோடு, ரகசிய பாவங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, தேவனை இந்த நாள்ல இந்த தெய்வீக ஜீவன் அவர்களை மறுரூபப்படுத்துவதாக, உம்முடைய வழியிலே அவர்களை நிலைநிறுத்துவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.